2 குடும்ப கதைகள். அதில் 2 தம்பதிகள். 2 தம்பதிகளுக்கு இடையிலையுமே ஆரம்பத்தில் பிரச்சனை ஏற்படுது. ஆனால் கதையோட இறுதியில் பிரச்சனை சுமூகமாக தீர்ந்து போயிடுது. இதில் முதலாவது கதை வழக்கமான கதைகளை போலவும், 2வது கதை கொஞ்சம் வித்தியாசமான அமைப்புலையும் அமைஞ்சிருக்கு. அந்த 2 கதைகளையும் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திருமதி கி சரஸ்வதி அவர்கள் எழுதிய அதிலும் ஒரு லாபம் அப்படிங்கிற சிறுகதையையும், திருமதி கோமதி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய எழுத்தாளர் தம்பதி அப்படிங்கிற ஒரு சிறுகதையும் தான் இன்னைக்கு நீங்கள் கேட்க போறீங்க. இந்த சிறுகதையில் அதிலும் ஒரு லாபம் அப்படிங்கிற சிறுகதை 1947ஆம் ஆண்டு வெளிவந்தது. இன்னொரு சிறுகதை வெளிவந்த ஆண்டு என்னன்னு தெரியல. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைகளை கேட்கலாம். திருமதி கி சரஸ்வதி அவர்கள் எழுதிய அதிலும் ஒரு லாபம். சுந்தரியும் அவ கணவன் சுந்தரேசனும் நேத்துல இருந்தே சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலை. நான் தான் இறங்கி போகணுமா, அவர் இறங்கி வரமாட்டாரா அப்படின்னு சுந்தரிக்கு நினைப்பு. ஏன் அவளா வந்து பேச மாட்டாளா அப்படின்னு சுந்தரேசனுக்குள்ள ஒரு நினைப்பு. அன்னைக்கு ராத்திரி அப்படியே ஓடிப்போச்சு. காலையில் எழுந்து முன்வாசலுக்கு போன சுந்தரேசனை பக்கத்து வீட்டுக்காரர் பேசுறதுக்குன்னு பிடிச்சிக்கிட்டாரு. நேரம் போகிறதே தெரியாமல் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு அவசர அவசரமாக ஆஃபீஸுக்கு போகணுமேன்னு வீட்டுக்குள்ளே நுழையிறான் சுந்தரேசன். ச்சே, இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டோமே அப்படிங்கிற அவசரத்தோட சுந்தரேசன் குளிக்கிற அறைக்குள்ளே நுழைஞ்சான். வெந்நீரை கோரி தலையில் ஊற்றிக்கிறதுக்காக அண்டாவுக்குள்ளே செம்பை விட்ட போதான் தெரிஞ்சுது. அண்டால வெந்நீர் இல்லை. அந்த வெந்நீர் அண்டாவில் ரொம்ப கீழே கொஞ்சமாக தண்ணி இருந்ததுங்கிறதால தண்ணி எடுக்க போன சுந்தரேசன் நிதானம் தவறி செம்பை அண்டாக்குள்ளே போட்டுட்டான். செம்பு அண்டாவுக்குள்ளே விழுந்து கடா கடான்னு சத்தம் எழுந்தது. அவசரத்துக்கு இந்த வீட்டில் ஒன்றுமே சரியா இருக்காது அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டவன் குளிக்கிறதுக்கு வெந்நீரை எடுத்து வைக்கக்கூடாதா அப்படின்னு கடிஞ்சுக்கிறதுக்கோ, இப்போ வந்து தண்ணீரை நிரப்பி கொடு அப்படின்னு உத்தரவிடுறதுக்கோ இன்னைக்கு மனசு இல்லாதவனா தவிச்சான். ஏன்னா நேற்றைக்கே அவனுடைய மனைவிக்கும் அவனுக்கும் சண்டை பலமாகி பேச்சுவார்த்தை இல்லாமல் போச்சு. இந்த விஷயத்த சாதாரணமாக விட்டுறக்கூடாது. போனா போகுதுன்னு பார்த்தா இவ வர வர தலைக்கு மேலே தான் ஏறிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு கொஞ்சம் பயம் வர்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சுந்தரேசன் தீர்மானம் பண்ணியிருந்தான். அதனோட பலன்தான் இது. அவசர அவசரமாக 2 குடம் தண்ணீரை எடுத்து அண்டால கொட்டினான். அவசரமாக தண்ணீரை எடுத்து ஊற்றுனதுல பக்கத்தில் இருந்த வெந்நீர் அடுப்புக்குள்ளெல்லாம் தண்ணீர் செதறிடுச்சு. புகஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்த அடுப்பு அணைஞ்சு ஒரே மட்டா புகைய ஆரம்பிச்சுது. அட தெய்வமே அப்படின்னு பக்கத்தில் கிடந்த விசிறியை எடுத்து விசிறி அடுப்பை எரிய விட முயற்சி பண்ணான். ஆனால் அவனோட முயற்சி எதுவும் பயன்படலை. அவசரத்துக்கு அந்த அடுப்பு எப்படி எரியும்? ஐப்பசி மாதம் மடையில் நனைஞ்ச விறகு. சொய் சொயின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது. குனிஞ்சு ஊதி பார்த்தான் சுந்தரேசன். புகையால் கண்கள் எரிஞ்சதே தவிர பலன் எதுவும் இல்லை. மனைவியை அப்படியும் கூப்பிடுறதுக்கு அவனுக்கு மனசு வரல. கோபத்தோட பச்சை தண்ணீரை அள்ளி தலையில் ஊற்றிக்கிட்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டான். சாப்பிடும்போது கூட புருஷனும் பொஞ்சாதியும் எதுவும் பேசிக்கல. இவருக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கணும்! வேணும் வேணான்னு சொல்கிறதுக்கு கூட வாயில் கொழுக்கட்டையா இருக்கு. அடே அப்பா, பெரிய கோபமா! என்னதான் நான் அப்படி கொலைபாதகம் பண்ணிட்டேனோ தெரியல. இவரோட குழந்தைகளை தூக்கி கிணத்துலையா போட்டுட்டேன். நல்லா இருக்கு கோபம் அப்படின்னு நினச்சா சுந்தரி. இத்தனைக்கு என்ன பெருசா நடந்தது? நான் சாதாரணமாக சொன்னதுக்கு இவ்வளவு சண்டையா? அப்படி நான் பெருசா என்ன சொல்லிட்டேன்? சாயந்தரம் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது அந்த ராமநாதனை பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். ராமநாதன் என் தோழி சரஸ்வதியோட கணவர். நேத்து கூட சரஸ்வதி என்கிட்ட நாம 2 பேரும் ஒன்னா வளர்ந்து ஒன்னா படிச்சு தோழிகளா இருக்கும்போது நம்முடைய கணவர்களும் ஏன் சிநேகிதர்களா இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டா. அதனால தான் நான் அவகிட்ட என் கணவரை உங்கள் வீட்டுக்கு வந்து உன் கணவரை பார்க்க சொல்கிறேன்னு சொன்னேன். அந்த விஷயத்தை இவர்கிட்டையும் சொன்னேன். இதில் என்ன பெரிய தவறு இருக்கு? அதுக்கு இவர் என்னெல்லாம் பேசிட்டாரு. சரஸ்வதியோட கணவர் பெரிய ஆஃபீஸராம். ஏதோ தயவு வேணுங்கிறதுக்காகத்தான் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்குவாராம். நம்ம சிநேகிதம் அவனுக்கு எதுக்கு? சிநேகிதத்தை விரும்புகிறவனா இருந்தா இத்தனை நாளா அவனா வந்து நம்மளை பார்க்காம இருப்பானா அப்படின்னு கேட்குறாரு இவர். இருந்தாலும் ஒரு நல்லவங்களோட சிநேகிதம் என்றைக்குமே இவருக்கு பிடிக்கிறதில்ல. இவருக்கு கட்டுப்பட்டு
இவர்கிட்ட பல்ல காட்டிக்கிட்டு தலையை தடவி காசு பறிக்கிறாங்களே அவங்க தான் இவருக்கு சரி. இதை நான் நேர்லையே அவர்கிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்னதும் அவருக்கு வந்த கோபத்தை பார்க்கணுமே. வீடு வீடா நுழைஞ்சு எச்சிலில் பொறுக்கிற நாயை போல என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு கோபத்தில் கத்திட்டாரு அவரு. என்னைக்குமே இவருக்கு தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சாதிக்கிறது தான் வழக்கம். வர வர இப்போ கோபம் வேற மூக்குக்கு மேலே வருது. நான் இவர் அவசியம் இல்லாமல் யாருக்கிட்டையாவது தாழ்ந்து போக சொல்லுவேனா? அது ஏன் இவருக்கு புரியல? ஆஃபீஸர்களோட ராங்கியும் பெருமையும் எப்படி இருக்குன்னு எனக்கும் கொஞ்சம் தெரியத்தான் செய்யும். ஆனால் சரஸ்வதியும் அவளுடைய கணவரும் அந்த மாதிரி கர்வம் பிடிச்சவங்க கிடையாது. ரொம்ப சாதாரணமானவங்க, மற்றவங்களோட பழகணும்னு ஆசைப்படுறவங்க. சரஸ்வதிக்கு எனக்கு இன்னைக்கு நேற்று சிநேகிதமா? அவள் புருஷனும் நல்ல மனுஷன் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு தரம் அவர்கிட்ட இவர் போய் பேசினா குடியா முழுகி போயிடும். நம்ம மனசுக்கு பிடிச்சாதானே ஸ்நேகம் பண்ணிக்க போகிறோம். இப்படி நடந்ததையும் நடக்காததையும் நினச்சி நினச்சி சுந்தரிக்கு சாப்பாடு கூட இறங்கலை. இவரோட குணம் தெரியாமல் சரஸ்வதி கிட்ட நாளைக்கு இவரை வந்து உங்கள் வீட்டுக்காரரை பார்க்க சொல்கிறேன்னு சொல்லிட்டோமே அப்படின்னு தவிச்சா அவ. சுந்தரேசன் குழந்தை மாதிரி ஒரு வார்த்தையும் காதில் ஏற்றிக்காம பிடிவாதம் செய்வான்னு அவளுக்கு எப்படி தெரியும்? இந்நேரத்துக்கு சரஸ்வதி அவள் கணவர்கிட்ட சுந்தரியோட கணவர் உங்களை பார்க்க வருவார்னு வேற சொல்லியிருப்பா. இவர் வராமல் போனால் அவருக்கு என்ன தோணும்? நம்ம வந்து பார்க்கறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு தானே நினைப்பாரு. இதுல இருந்து தன்னோட மனைவி என்கிட்ட பழகிறது கூட அவருக்கு பிடிக்காம போயிட்டா என்ன பண்ணுறது? ஐயோ, அவங்க இத்தனை காலம் வெளியூரில் இருந்தாங்க, இப்போ எதுக்கு இங்கே வந்தாங்க? எல்லாம் என்னோட துரதிருஷ்டம்தான் அப்படின்னு தோணுச்சு சுந்தரிக்கு. இவர் போய் பேசாததால சரஸ்வதிக்கும் தனக்கும் இடையில இருக்கிற சிநேகிதமும் வர வர குறைஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சா சுந்தரி. இந்த சிந்தனையில் சுந்தரிக்கு வீட்டு காரியமே ஓடலை. அவளோட மகன் பாலச்சந்திரன் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பி வந்தான். அவன் வரும்போது அவனுக்கு டிஃபனும் காப்பியும் தினந்தோறும் தயாராக இருக்கும். இன்னைக்கு சுந்தரி எந்த ஏற்பாடும் பண்ணலை. அம்மா, உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டான் பாலச்சந்திரன். இல்லையேப்பா, ஏன் கேட்குற அப்படின்னா சுந்தரி. அப்போதான் அவளுக்கு சுயநினைவு வந்தது. எப்பவும் நீ தயாரா எனக்கு பலகாரம் செய்து வச்சிருப்ப, இன்னைக்கு எதுவும் பண்ணலையே அப்படின்னு கேட்டான் பாலச்சந்திரன். இதோ இப்போ செய்து தர அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பலகாரம் செய்ய ஆரம்பிச்சா சுந்தரி. இந்த சமயத்தில் அவளுடைய கணவன் சுந்தரேசன் என்னைக்கும் இல்லாத மாதிரி சீக்கிரமே ஆஃபீஸ்ல இருந்து வந்ததை அவ கவனிச்சா. ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் அவளுடைய மனசுல சந்தேகம் ஏற்பட்டது. அடுத்த கணமே அவளுடைய மனசு தெளிஞ்சு போயிருச்சு. ஒருவேளை சரஸ்வதியோட கணவரை பார்க்கறதுக்காக இவர் போயிட்டு வந்திருப்பாரோன்னு நாம சந்தேகம் கூட படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவர் சீக்கிரம் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டா அவ. அவ்வளவுதான், அவன் மனசுல ஏற்கனவே இருந்த கோபம் பல மடங்கு ஆயிடுச்சு. சட்டையை கழட்டுறதுக்காக அறைக்குள்ள போன சுந்தரேசன் திரும்பி வெளியே வரவே இல்லை. அதை சுந்தரி கவனிக்கவும் இல்லை. அப்போ பாலச்சந்திரன் வந்து, அம்மா, அப்பாவுக்கு தலையை வலிக்குதான் அப்படின்னு சொன்னான். தலை வலிக்காம என்ன பண்ணும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டா சுந்தரி. சும்மா தன்னை மிரட்டுறதுக்காகத்தான் அவன் அப்படி சொல்றான்னு நினைச்சா அவ. அவன் பக்கத்தில் போய் அவனுக்கு உடம்புக்கு என்னன்னு கேட்கவோ காப்பி சாப்பிட்றானான்னு கேட்கவோ அவன் முயற்சி கூட பண்ணலை. அவன் இருமுறதும் தும்முறதும் காதில் விழுந்தப்போ கூட என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு காலையிலேயே பச்சை தண்ணியில் குளிச்சிருக்காரு, அதனால ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, இதுலேயும் வேண்டாத கோபம் வேற அப்படின்னு நினச்சிக்கிட்டா அவ. சுந்தரேசன் ராத்திரி சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டான். கஞ்சியாவது வச்சு தரட்டுமான்னு பிள்ளைகிட்ட சொல்லி கேட்க சொன்னா சுந்தரி. அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டான் சுந்தரேசன். உடம்பு பலுவாக இருக்கும்போது பட்டினி கிடந்தா நல்லதுதான் அப்படின்னு சுந்தரியும் நினச்சிட்டா. அன்னைக்கு ராத்திரி அவளுக்கு நல்ல தூக்கம் வரவே இல்லை. சுந்தரேசன் அடிக்கடி கட்டிலில் புரள்றதும் முனகிறதுமா இருந்தான். அப்போதான் முதலாக அவளுக்கு கவலையும் வேதனையும் வந்துச்சு. ஒருவேளை காய்ச்சல் அதிகமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சா. ஆனாலும் எழுந்து போய் தொட்டு பார்க்க அவளுக்கு கோபம் இடம் கொடுக்கல. பொழுது விடியட்டோன்னு காத்திருந்தா. ராத்திரி முழுசும் சரியான தூக்கம் இல்லாததால விடியற் காலையில் கொஞ்சம் கூடுதலாகவே அவள் தூங்கிட்டா. அவள் எழுந்திருக்கும் போது நல்லா விடிஞ்சிருச்சு. ஆஃபீஸுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் நேரம் ஆயிருமேங்கிற பரபரப்பில் எல்லாத்தையும் மறந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சா. மணி 7க்கு மேலாகியும் சுந்தரேசன் எழுந்து வெளியே வரல. பாலச்சந்திரன் கிட்ட, அப்பா ஏன் இன்னும் எழுந்திருக்கல, போய் பாரு, காபி சாப்பிட வேண்டாமான்னு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புனான். பாலச்சந்திரன் திரும்பி வந்து, அம்மா, அப்பாவுக்கு ஜுரம் அடிக்குது, கோடி வீட்டு டாக்டரை கூப்பிட சொல்றாரு,
நான் போய் கூப்பிட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெளியே ஓடினான் பாலச்சந்திரன். டாக்டர் வந்து சுந்தரேசனை பார்த்தாரு. நல்ல ஜுரம் அடிக்குது, ஜலதோஷம், மார்புலையும் கபம் கட்டி இருக்கு. அவர் படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டாம், ஆகாரத்துக்கு கஞ்சி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்துட்டு போனாரு டாக்டர். சுந்தரிக்கு இருந்த கோபமெல்லாம் திசை தெரியாம போயிருச்சு. கவலை அவளுடைய உள்ளத்துல வந்து குடிகொண்டது. சரஸ்வதி, அவ புருஷன், அவங்களோட சிநேகிதம் எதுவுமே இப்ப அவளுக்கு பெருசா தோணல. கணவனுக்கு மருந்து கொடுக்கறது, சரியான வேளையில சாப்பாடு கொடுக்கறது, இதுதான் முக்கியம்னு தோணுச்சு அவளுக்கு. அடுத்த ஒரு வாரம் சுந்தரேசனுக்கு பலத்த காய்ச்சல் அடிச்சுது. செயலற்று கிடந்தான் அவன். டாக்டர் வந்து பார்க்கறதும் மருந்து கொடுக்கறதுமா இருந்தாரு. சுந்தரியும் தன்னை மறந்து வீட்டு காரியத்திலையும் கணவனுக்கான பணிவிடையிலையும் தன்னையே மறந்திருந்தா. நடுநடுவுல ஐயோ என்ன அசட்டுத்தனமான கோபம், அந்த கோபத்தால வந்த பிரச்சனை தானே இது, இப்ப குடியே முழுகிரும் போல இருக்கே, கடவுளே என்னை மன்னிச்சிட மாட்டியா, என்னையே நான் வெறுக்கிற மாதிரி செய்திராத அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா. என்னைக்கும் இல்லாம அதிகாலையில பச்சை தண்ணியில குளிச்சது, அடுப்பு புகையை சுவாசிச்சது எல்லாமா சேர்ந்துக்கிட்டு சுந்தரேசனை நிமோனியா ஜுரத்துல கொண்டு வந்து விட்டுருந்தது. அவளுக்கு அந்த ஜுரத்தை பத்தி நினைக்கும் போதே பயம் உண்டாச்சு. பாவி, என்னோட புத்தி கோளாறு தான் எல்லாம். அற்ப காரியத்தை இவ்வளவு பெருசாக்கிட்டேனே, அவர் என்னதான் பெருசா தப்பு பண்ணிட்டாரு? சரஸ்வதி குடும்பத்தோட சிநேகிதம் வச்சுக்கிறது அவ்வளவு முக்கியமா என்ன? ஒரு சின்ன பிரச்சனைக்கு அவரை நான் பெருசா தண்டிச்சிட்டேனே. இப்படி நினைக்கும் போதே அவளுக்கு வயிற்றுக்குள்ள பகீர்னு இருந்தது. டாக்டர் அடுத்த நாள் வந்து என்ன சொல்லுவாரோன்னு அவ ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தா. ஒரு வாரம் கழிஞ்சுது. சுந்தரேசனுக்கு படிப்படியா குணம் ஏற்பட்டது. முதல் 4 நாளைக்கு டாக்டர் அவனை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகு வந்தவங்க கிட்ட அதிகம் சிரமப்படுத்திக்காம அவன் 1-2 வார்த்தைகள் பேசி அனுப்பிக்கிட்டு இருந்தான். சரஸ்வதியும் விசாரிக்க வந்தா. அடுத்த நாள் சரஸ்வதியோட கணவரும் வந்து விசாரிச்சுட்டு போனாரு. அதுக்கு பிறகெல்லாம் சரஸ்வதியோட கணவர் ஆஃபீஸுக்கு போகும்போதோ அல்லது திரும்பி வரும்போதோ வீட்டு வாசல்ல விளையாடுற பாலச்சந்திரனையோ அல்லது வேறு யாரையோ பார்த்தா சுந்தரேசனுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்காம போக மாட்டாராம். இது சுந்தரிக்கு தெரியாது. அவ இப்போ யார் வந்தா என்ன போனா என்னன்னு தான் இருந்தா. வழக்கம் போல அன்னைக்கும் ராமநாதன் ஆஃபீஸ்ல இருந்து திரும்பி வரும்போது வாசல்ல நின்ன பாலச்சந்திரன் கிட்ட விசாரிச்சாரு. அப்போ பாலச்சந்திரன், இப்போதான் அப்பா கிட்ட எல்லாரும் பேசிட்டு போறாங்களே, நீங்களும் உள்ள வாருங்க மாமா அப்படின்னு ராமநாதனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தான். உள்ள வந்தவன் அம்மாவை பார்த்து, அம்மா, இந்த மாமா தினம் தினம் வாசல்ல இருந்தபடியே அப்பாவை பத்தி விசாரிச்சுட்டு போவாரு அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட சுந்தரி திகைச்சு போய் நிற்கும் போதே ராமநாதன் சுந்தரேசனுடைய அறைக்குள்ள நுழைஞ்சான். சுந்தரேசனுக்கு அவரை பார்த்த உடனே அது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. மிஸ்டர் ராமநாதன், வாருங்க வாருங்க, உட்காருங்க அப்படின்னு பரபரப்போட அவரை வரவேற்றான். அவர் அங்கே இருந்த நாற்காலியில உட்கார்ந்து சுந்தரேசனுடைய உடல்நிலையை பத்தி விசாரிச்சாரு. கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு, நான் போயிட்டு வரேன், உடம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க, அலட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பிறகு சுந்தரி கிட்ட, இன்னைக்கு நான் இவரை நேரில் பார்த்தேன்னு போய் சொன்ன பிறகுதான் சரஸ்வதிக்கு நிம்மதி வரும், இந்த 10 நாளா அவளுக்கு ஒரே கவலை அப்படின்னு சொன்னாரு ராமநாதன். அப்பதான் சுந்தரிக்கு தானும் சரஸ்வதியை பார்க்கணுங்கிற எண்ணம் தோணுச்சு. சரஸ்வதியும் இங்க வர சொல்லுங்களேன், எனக்கு அவளை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா சுந்தரி. சரின்னு சொல்லிட்டு விடை பெற்று போனாரு ராமநாதன். சுந்தரேசனுக்கு இந்த நிகழ்ச்சி என்னவோ பண்ணுச்சு. ராமநாதன் தன்னை பார்க்க தன்னுடைய வீட்டுக்கு வருவார்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவனுடைய சிந்தனை பின்னால போச்சு. தனக்கு சுந்தரிக்கு நடந்த வாக்குவாதங்களையும் பேசாம இருந்ததையும் வெந்நீர் அண்டாவுக்கு முன்னால் நின்று தான் முணுமுணுத்ததையும் நினைச்சு பார்த்தான். அவனுடைய கோபமெல்லாம் பறந்து போச்சு. தன்னுடைய மனைவிய பக்கத்துல கூப்பிட்டான். கோபத்தோட கூடவே அவனுடைய காய்ச்சலும் தலைவலியும் காணாமலே போயிருச்சு. தன்னுடைய கோபத்தால இத்தனை கவலைக்கு ஆளாகி போனோமே அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கே வெக்கமா இருந்தது. ஆபீஸரை பற்றி தான் நினைச்சிருந்தது முழுசும் தவறு அப்படின்னு ஒத்துக்கிறதுக்காகத்தான் அவன் தான் மனைவியை தன் பக்கத்துல அழைச்சான். உண்மையிலேயே ராமநாதன் வந்துட்டு போனதுலேருந்து அவனுடைய மனசு முழுசும் மாறி போயிருந்தது. என்ன ஒரு தங்கமான மனுஷர், இவரை பார்த்துட்டு வர்றதுக்காக நம்ம இவ்வளவு சண்டை சச்சரவு பண்ணோம், இவர்கிட்டெல்லாம் சிநேகிதம் வச்சுக்கிறது நமக்குத்தான் பெருமை அப்படின்னு நினைச்சான். தான் மனைவி சுந்தரி கிட்ட, சுந்தரி, என்ன போல முட்டாள் யார் இருப்பாங்க, இவரை மாதிரி ஒரு மனுஷரை பார்க்கணுங்கிறதுக்காக உன் கூட சண்டை போட்டேனே அப்படின்னு கேட்டான். அதை கேட்ட சுந்தரி, இதுக்காகவா என்னை கூப்பிட்டீங்க? என்னவோ ஏதோன்னு பார்த்தேன், நீங்க சொன்னதுலேயும் ஒன்றும் தப்பு இல்லை, மற்ற ஆஃபீஸர்கள் மாதிரி இல்லாமல்
இவர் வித்தியாசமா இருக்கிறது விதிக்கு விரோதம்னு தான் சொல்லணும். நீங்க இயல்பா மனசுல பட்டதை சொன்னீங்க. அதுக்கு நானும் இவ்வளவு கோபப்பட்டுட்டேன். இப்போ வீணா மனசை அலட்டிக்காதீங்க அப்படின்னு சொன்னா சுந்தரி. அவளோட மனசு அப்போ அடைஞ்ச நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் அளவே இல்லை. ஒரு புருஷன் தான் செய்த தப்ப தானே வந்து ஒப்புக்கிறதுனா அது சாமானியமான காரியமா? அதனால தான் சுந்தரிக்கு அத்தனை மகிழ்ச்சி ஏற்பட்டது. கதை முடிவடைந்தது. 2வது கதை திருமதி கோமதி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய எழுத்தாளர் தம்பதி. இந்த கதையில ரங்கநாயகி நிர்மலா அப்படின்னு 2 சிநேகிதிகள் வர்றாங்க. அதுல நிர்மலாவுக்கு புதுசா திருமணமாயிருக்கு. திருமணமான நிர்மலா தன்னுடைய வாழ்க்கையை பத்தி தன்னுடைய சிநேகிதி ரங்கநாயகிக்கு எழுதுற 2 கடிதங்கள் தான் இந்த சிறுகதையே. இந்த சிறுகதை வெளிவந்த ஆண்டு என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா நிச்சயமா 60-65 வருஷங்களுக்கு முன்னால வந்த சிறுகதை. புதுசா திருமணமான நிர்மலா தன்னுடைய தோழி ரங்கநாயகிக்கு எழுதின முதல் கடிதம். என் அன்பு தோழி ரங்கத்துக்கு, உன்னுடைய கடிதம் வந்து சேர்ந்தது. கல்யாணத்தில் வாழ்த்துச் செய்தி அனுப்பியதற்கு பிறகு இப்பொழுதுதான் கடிதம் எழுதியிருக்கிறாய். இப்பொழுதாவது எழுத மனம் வந்ததே, அதுவே என்னுடைய பாக்கியம்தான். காலதாமதத்திற்கு ஏதேதோ சால்ஜாப்பு கூறி மழுப்பியிருக்கிறாய். இந்த மட்டும் தோழியின் நினைவு வந்து அவளுக்கு கடிதம் எழுத வேண்டுமென்று தோன்றியதே, அதற்காக உன்னை பாராட்டுகிறேன். ஆனால் அதில் எனது பாக்கியத்தை, எழுத்தாளரை கணவனாக பெற்ற என்னுடைய பாக்கியத்தை புகழ்ந்து எழுதியிருந்தாயே, அதை படித்தபோது எனக்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியாமல் தவிக்கிறேன். எழுத்தாளரை, அதுவும் பிரபல எழுத்தாளரை கணவனாக அடைய பூர்வ ஜென்மத்தில் நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று நீ எழுதியிருக்கிறாய். ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் அந்த வார்த்தை எனக்கு இல்லை. நானும் உன்னை போல் குடும்ப பொறுப்பை மட்டும் கவனித்துக் கொண்டிருக்கும் பெண்ணாக இருந்தால் அந்த வார்த்தை எனக்கு பொருந்தும். என்னுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது எனக்கு வரப்போகும் கணவர் எழுத்தாளர் என்றோ பிரபலமானவர் என்றோ யாரும் அறிவிக்கவில்லை. புனைப்பெயருக்குள் புகுந்திருந்த அவரை யாரும் அறிந்திருக்கவில்லை. உண்மையான பெயருடன் பத்திரிகை அச்சாகி திருமணமும் முடிந்துவிட்டதென்பதை நீயே முகூர்த்த பத்திரிகை மூலம் அறிந்திருப்பாய். திருமணத்திற்கு பிறகு ஒரு நாள் காலை நேரம் தபால்காரன் பல தபால்களோடு சூரியகாந்தம் என்ற பத்திரிகையையும் சேர்த்து கொடுத்த போது நான் திடுக்கிட்டு நின்றேன். ஏனென்றால் இதுவரை அந்த பத்திரிகைக்கு நான் எந்த கதையையும் எழுதி அனுப்பியிருக்கவில்லை. அப்படி இருக்க அந்த பத்திரிகை என்னுடைய வீட்டிற்கு வருவதென்றால்? விலாசத்தை திருப்பி பார்த்தேன். சுயம் என்ற பெயர் இருக்கவே விலாசம் தப்பு, எங்களுக்கு இல்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர் வந்துவிட்டார். அந்த பத்திரிகையை இப்படி கொடு, அது எனக்குத்தான் வந்தது என்று சொல்லிவிட்டு முகத்தில் குறும்பு சிரிப்போடு கையில் பத்திரிகையை வாங்கி கொண்டு திரும்பினார். அப்படியானால் உங்கள் பெயர் என்று வார்த்தையை முடிக்காமல் விழுங்கினேன் நான். சுயம் என்பது எனது புனைப்பெயர் என்று கூறிவிட்டு அப்பால் நகர்ந்து விட்டார் அவர். என்னுடைய மனம் ஒரே அடியாக அயர்ந்து போய்விட்டது. அவர் எழுத்தாளராக இருப்பதனால் உனக்கு என்ன நஷ்டம் என்று நீ நினைக்கலாம். சாதாரண எழுத்தாளராக இருந்தால் நானும் அப்படித்தான் நினைத்திருப்பேன். ஆனால் பிரபல என்ற அடைமொழியை தாங்கி வருபவரை அப்படி நினைத்துவிட முடியுமா? இத்தனை வருஷ காலமாக பாடுபட்டு நான் இப்போதுதான் காலை அரைக்கால் கதாசிரியையாக ஆகியிருக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு பிரபல எழுத்தாளரின் முன் தலைகுனிவு ஏற்படுவதில் அதிசயம் என்ன இருக்கிறது? இதுவரை நான் எழுதி வந்த எனது அரைக்கால் கதைகளை பிரமாதமாக நினைத்து கொண்டிருந்த எனக்கு அந்த நிமிஷம் முதல் நாம் இனி பேனா பிடிக்கவே லாயக்கில்லை என்று தோன்றிவிட்டது. ஆனால் பழக்க தோஷம் காரணமாக அத்தனை சாதாரணமாக பேனாவையும் பேப்பரையும் மறந்துவிட முடியாமல் நான் திண்டாடியதை உன்னிடம் எப்படி வர்ணிப்பது? அன்று நடந்த அந்த சம்பவம் என்னுடைய மனதில் பெரும் போராட்டத்தை கிளப்பி விட்டிருந்தது. வழக்கம் போல காலையும் மாலையும் ஆபீஸ் செல்வதும் ஓய்வு நேரங்களில் உட்கார்ந்து கதைகள் எழுதுவதுமாக அவருடைய பொழுது போய்கொண்டிருந்தது. நான் கதைகள் எழுதி வந்தது அவருக்கு தெரியுமோ தெரியாதோ என்ற சந்தேகம் எழுந்து கொண்டே இருந்தது. தெரிந்திருந்தால் இன்று வரை அதை பற்றி ஏதாவது கூறியிருக்க மாட்டாரா என்ற எண்ணமும் என் மனதில் தோன்றுவதுண்டு. எதற்கும் நாமவே தெரியப்படுத்தி பார்க்கலாம் என்று அவரிடம் பேச்சு கொடுத்தேன். என்னுடைய கதைகளை நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். ஆவல், பயம், வெட்கம் இத்தனையும் சூழ்ந்த அந்த கேள்வியை அவர் லட்சியம் செய்யவே இல்லை. படித்திருக்கிறேன் என்று அசுவாரஸ்யமாக கூறிவிட்டு தன்னுடைய வேலையில் முனைந்து விட்டார். அவர் அப்படி கூறியது எனக்கு முகத்தில் அடித்தது போல் இருந்தது.
படித்திருக்கிறேன் என்று அவர் கூறிய விதம் என்னை போன்ற பிரபலமானவர்கள் படிக்க இந்த கதைகளெல்லாம் தகுதியா என்று கேட்பது போல் இருந்தது. அப்போதுதான் என் மனதில் இருந்து இருந்து பிரபலமான எழுத்தாளரை கணவராக ஏன் அடைந்தோம் என்ற எண்ணம் விதையொன்ற தொடங்கியது. நீயே சொல், இதே இடத்தில் எழுத்துலகில் இல்லாத வேறு தொழில் செய்யும் கணவனாயிருந்தால் தன் மனைவி எழுதிய கதை என்பதை கேட்டபோது எத்தனை ஆர்வத்தோடு கேட்பான், எத்தனை பெருமையுடன் அவளை பாராட்டுவான். இதையெல்லாம் நினைத்து பார்த்தபோது எனக்கு அந்த எண்ணம் தோன்றியதில் தவறொன்றுமில்லை அல்லவா? என்னிடம் ஒரு பழக்கம் உண்டென்பது உனக்கே தெரியும். நான் ஏதாவது கதைகள் எழுதினால் முதலில் யாரிடமாவது கொடுத்து படித்து பார்க்க சொல்லுவேன். அவர்கள் படித்து திருப்தி அடைந்த பிறகுதான் பத்திரிகைக்கு அனுப்புவேன். உன்னிடம் கூட இதுவரை எத்தனையோ கதைகளை படித்து பார்க்க சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய அபிப்பிராயத்திற்கு பிறகு பத்திரிகைக்கு அனுப்பியிருக்கிறேன். இங்கு வந்த பிறகு ஒரு கதை எழுதி முடித்திருந்தேன். அதை யாராவது அபிப்பிராயம் கூறும் முன் பத்திரிகைக்கு அனுப்புவது வழக்கமில்லை. ஆகையால் அவரிடம் கொடுத்து படிக்கச் சொன்னேன். அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? சரிதான் போ, என்னுடைய வேலையே தலைக்கு மேல் கிடக்கிறது, அதை முடிக்கவே எனக்கு நேரம் கிடைக்கவில்லை என்று கூறிவிட்டு தலை நிமிராமலே தான் தொடர்ந்து எழுதுவதில் முனைந்து விட்டார். அவருடைய பொன்னான பொழுது என்னுடைய கதையை படிப்பதினால் வீணாகி விடுமாம். எப்படி இருக்கும் எனக்கு அவருடைய பேச்சு? அந்த பேச்சு எனக்கு மிகுந்த வேதனை அளித்ததென்பதை கூறவும் வேண்டுமா? எழுதுவதற்காக பேனாவை கையில் எடுத்தால் எப்போதும் எனக்கு இந்த நினைவுதான் வருகிறது. இந்த போராட்டத்தை தவிர்க்க எழுத்தாளர் இல்லாத ஒருவரை மணந்திருக்க வேண்டும், அல்லது அவர் எழுத்தாளர் என்று தெரிந்த பின் எழுதுவதை நிறுத்தியிருக்க வேண்டும். அன்றைக்கு அவர் அப்படி அலட்சியமாக கூறிய பிறகு அவருக்கு தெரிய நான் எழுதுவதில்லை. அவர் ஆபீஸுக்கு போன பிறகு எழுதி முடிப்பேன். நானே படித்து பார்த்து மகிழ்ந்து கொள்வேன். எனக்கே நன்றாக இருக்கிறது என்று தோன்றுவதை மட்டும் பத்திரிகைக்கு அவ்வப்போது அனுப்பி வைப்பேன். இவ்வளவு எழுதிய நான் அவருடைய உயர்ந்த குணங்களை பற்றி எழுத மறந்துவிட்டேனே. அவர் என்னுடைய எழுத்தை புகழ்வதில்லையே தவிர என்னுடைய அழகை பற்றியும் என்னுடைய சமையலை பற்றியும் அடிக்கொரு தரம் புகழாமல் இருக்க மாட்டார். அதிலும் அவருடைய மனதுக்கு பிடித்தமான சமையல் செய்துவிட்டால் அன்று முழுவதும் அவருடைய புகழ்மொழியில் அகப்பட்டு நாம் திணற வேண்டியதுதான். அதே போல நான் எழுதும் கதைகளை அவர் படிப்பதில்லையே தவிர என்னை எழுத வேண்டாம் என்றோ ஏன் எழுதினாய் என்றோ கேட்பதில்லை. சமையலுக்கு சற்று நேரமாகிவிட்டால், என்ன இன்றைக்கு ஏதாவது எழுதி கொண்டிருந்தாயாக்கும் என்று மட்டும் கேட்பார். எழுதி கொண்டிருந்ததனால் சமையலுக்கு நேரமாகிவிட்டது என்பதற்காக அவர் கோபித்து கொள்ள மாட்டார். இந்த மட்டும் நேரமானதற்கு திட்டாமல் விட்டு வைத்தாரே என்று நன்றி தெரிவிக்கும் எண்ணம் எனக்கு தோன்றுவதில்லை. அதற்கு பதிலாக எழுத்தையும் கவனித்து கொண்டு சமையலையும் முடித்த என் திறனுக்காக அவர் பாராட்டவில்லையே என்றே என்னுடைய மனம் ஏங்கும். நானும் அவரைப் போலவே அவர் கொண்டிருக்கும் தொழிலையே கொண்டிருக்கிறேன். கணவன் மனைவி இருவரும் ஒரே தொழிலை கொண்டிருப்பதனால் எங்களுக்கிடையே தொழில் போட்டி குறுக்கிடாதென்பது என்ன உறுதி? நீ சொல்லலாம், நீ அவரோடு போட்டிக்கு நிற்காமல் கொஞ்சம் தாழ்ந்து போனால்தான் என்ன என்று. நான் அப்படியே தாழ்ந்து போகிறேன் என்றே வைத்துக்கொள். ஆனால் அவருடைய மனம் என்ன நிலையில் இருக்குமோ? ஏதடா, நமக்கு அடங்கிய மனைவியே நமக்கு போட்டியாக குறுக்கிடுகிறாளே என்று நினைக்கலாம் அல்லவா? உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். தீந்தமிழ் பத்திரிகையில் ஒரு தலைப்பை கொடுத்து இதற்குரிய சிறந்த கதையை எழுதி அனுப்புவோருக்கு 100 ரூபாய் இனாம் என்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த தலைப்புக்கு நல்ல கதை ஒன்று என்னுடைய மனதில் உருவாகியிருந்தது. நான் அதற்கு எழுதி அனுப்பட்டுமா என்று கேட்டேன். தாராளமாக அனுப்பு என்று சொல்லிவிட்டார் அவர். அவர் கூறிய விதத்தில் தாராளமாக எழுதி அனுப்பு, ஆனால் பரிசு என்னவோ என்னுடைய கதைக்குத்தான் கிடைக்கும் என்று சவால் விடுவதின் அர்த்தம் தெரிந்ததை நான் உணராமல் இல்லை. அவருடைய பேச்சினால் என்னுடைய மனம் அதிர்ந்து போயிருந்தாலும் எப்படியோ நானும் ஒரு கதையை எழுதி அனுப்பிவிட்டேன். அவரும் அனுப்பிவிட்டார் என்பதை சொல்லவும் வேண்டுமா? போட்டியின் முடிவுக்காக வெகு ஆவலுடன் காத்திருந்தேன். முடிவு தேதியும் வந்தது. வழக்கம் போல் பத்திரிகைக்காரன் தீந்தமிழ் பத்திரிகையை கொடுத்து விட்டு போனான். ஒருவரோடொருவர் போட்டி போட்டுக்கொண்டு பிரித்து பார்த்தோம். என்ன அதிசயம்! அந்த புத்தகத்தில் என்னுடைய கதையின் பெயர் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கதையாக பொறிக்கப்பட்டிருந்ததை பார்த்ததும் என்னுடைய மனம் துள்ளிய துள்ளலையும் அவருடைய முகம் கருகிய விதத்தையும் நான் எப்படி வர்ணிக்க முடியும்? உன்னுடைய கதையை அனுப்பியிருக்காவிட்டால் பரிசு நிச்சயம் எனக்குத்தான் கிடைத்திருக்கும் என்று அவர் கூறியதும் நாம் அனுப்பாமலாவது இருந்தோம் இல்லையே என்று வருந்தத் தொடங்கினேன் நான். அவர் அத்தோடு நிறுத்தியிருந்தாலும் பரவாயில்லை.
பெண்ணின் பெயராக இருந்ததினால் ஆசிரியர் கதையை படித்து பார்க்காமலே தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்று சொன்னார் அவர். இந்த சுடு சொல்லை என்னால் எப்படி தாங்க முடியும்? அவர் என்னை மட்டும் சுடுவதாயிருந்தால் பரவாயில்லை, தேர்ந்தெடுத்த ஆசிரியரின் பெயருக்கே இழுக்கு வைத்து விட்டார். இதே வார்த்தையை அந்நியர் யாராவது கூறியிருந்தால் அவ்வளவு புண்பட்டிருக்காது என்னுடைய மனம். கட்டிய கணவனே, அதுவும் பிரபலமான எழுத்தாளரே அப்படி கூறுவதை என்னால் எப்படி சகிக்க முடியும்? இந்த நிலையில் எங்களுடைய தாம்பத்திய வாழ்வு எவ்வளவு இன்பமாக மிதந்து செல்லும் என்பதை நீயே ஊகித்துக்கொள். இந்த கடிதத்தை படித்த பிறகாவது என்னுடைய பாக்கியத்தை புகழ்ந்து எழுத மாட்டாய் என்று நினைக்கிறேன். இப்படிக்கு உன் அன்பு தோழி நிர்மலா. தன்னுடைய தோழி ரங்கநாயகிக்கு முதலாவது கடிதம் எழுதின சில நாட்கள்லேயே நிர்மலா அவசர அவசரமா இன்னொரு கடிதமும் எழுதுறா. அந்த கடிதம் இதுதான். ஆருயிர் தோழி ரங்கத்திற்கு, உன்னிடமிருந்து பதில் வருவதற்கு முன்னாலேயே மீண்டும் இன்னொரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். எனது இரண்டாவது கடிதத்தை பார்த்ததும் ஒரே ஆச்சரிய கடலில் மூழ்கிவிடப் போகிறாய் நீ. அதனுள் அடங்கியிருக்கும் விஷயத்தை படித்தால் அதைவிட ஆச்சரியத்தில் மூழ்கி போவாய். என்னுடைய மனநிலையில் திடீரென்று இப்படி ஒரு மாறுதல் எப்படி ஏற்பட்டதென்று நீ நினைக்கலாம். சொல்லுகிறேன் கேள். 4-5 தினங்களுக்கு முன் நானும் சில பெண்களும் மலைக்கோட்டை கோயிலுக்கு போயிருந்தோம். 2 பெண்கள் சேர்ந்தாலே வம்பு ஓயாது என்பார்கள். 5-6 பெண்கள் கூடினால் கேட்கவும் வேண்டுமா? ஒரே தமாஷாக சிரிப்பும் கும்மாளமுமாக படியேறும் சிரமம் தோன்றாதபடி உற்சாகமாக வழி நடந்தோம். சற்று நேரத்தில் தாய்மானவர் கோயிலை அடைந்தோம். அங்கிருந்து உச்சி பிள்ளையாரையும் பார்த்துவிட்டு போகலாம் என்று நினைத்தோம். மலையின் உச்சியிலிருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமான மாளிகைகள் எல்லாம் சிறிய குடில்கள் போலவும், பெரிய பெரிய நீண்ட சாலைகளெல்லாம் சிறிய சந்து போல் வளைந்து நெளிந்து செல்லும் காட்சியும் பார்க்க பார்க்க பரவசமாக இருந்தது. இப்படியே ஒவ்வொரு காட்சியாக ரசித்து பார்த்துவிட்டு மலையை விட்டு இறங்கத் தொடங்கினோம். எங்களுக்கு முன்பே பிள்ளையார் தரிசனம் முடித்துவிட்டு 2 பெண்கள் உச்சியிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த பெண்களில் ஒருத்தி என்னுடைய சிநேகிதிக்கு ஏற்கனவே அறிமுகமானவள். அவள் அவர்களில் ஒரு பெண்ணை என்னிடம் அறிமுகப்படுத்தி, நிர்மலா, இவள் உன் இனத்தைச் சேர்ந்தவள், பத்திரிகைக்கு கதை கட்டுரை எழுத ஆரம்பித்திருக்கிறாள் என்று எனக்கு அறிமுகப்படுத்திவிட்டு என்னை அவளுக்கு அறிமுகப்படுத்தினாள். அந்த பெண் விமலா சொன்னதும் என்னோடு பேசி பழக தான் விரும்புவதாகவும், அனுமதி அளித்தால் நாளை என்னுடைய இருப்பிடத்திற்கு வர விரும்புவதாகவும் கூறினாள். தாராளமாக வரலாம், உங்களை ஆசையோடு வரவேற்கிறேன் என்று கூறிவிட்டு நேரமாகிவிட்டபடியால் நிற்க முடியாமல் தொடர்ந்து நடந்தோம். மறுநாள் சொன்னபடியே வந்துவிட்டாள் அந்த பெண். அவளுடைய பெயர் ஜனதா. சில மணி நேரம் அவளுடன் பேசிக்கொண்டிருந்த பிறகு அவளுடைய கணவனுடைய தொழிலை பற்றி அக்கறையோடு விசாரித்தேன். அதற்கு அந்த பெண், ஜனதா, அந்த விஷயத்தில் நீங்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள். உங்களுடைய கணவரும் எழுத்தாளராக இருப்பதினால் உங்கள் எழுத்துக்கு ஒருவித இடையூறும் செய்ய மாட்டார். ஆனால் என்னுடைய வயிற்றெரிச்சலை எப்படி சொல்லுவது என்று சொல்லி புலம்பினாள். அவளுடைய கணவர் ஒரு வியாபாரியாம். அவர் ஒவ்வொரு நிமிஷத்தையும் பணமாக மாற்றும் தொழிலில் இருப்பதால் கதை கட்டுரைகளை பற்றி அவருக்கு தெரியவே தெரியாதாம். புஸ்தகங்களுக்கு போடும் பணத்தை வியாபாரத்துக்கு போட்டால் அவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாமே என்று சொல்லுவாராம். அந்த பெண்ணிடம் எழுதும் ஆசை உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டேன். அதற்கு அவள், என்னுடைய பக்கத்து வீட்டிற்கு லைப்ரரியிலிருந்து பல புத்தகங்கள் வரும். பொழுது போகாத நேரங்களிலும் மனம் ஓய்ந்த நேரங்களிலும் இரவலாக அவர்களிடம் புத்தகம் வாங்கி படிப்பேன். ஆனால் நான் புத்தகம் படிப்பது தெரிந்தாலே வீட்டில் சண்டைதான் வரும். அதற்காக அவர் இல்லாத நேரங்களில்தான் படிப்பேன். படிக்க படிக்க எனக்கும் அது மாதிரி எழுத வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டுவிட்டது. ஏதோ 1-2 எழுதி பத்திரிகையிலும் வந்துவிடவே என்னுடைய ஆர்வம் மேலும் தூண்டப்பட்டது. எப்படியோ உங்களை போன்றவர்கள் ஆசீர்வாதத்தால் இன்னும் நிறைய எழுத வேண்டும் என்று எனக்கு ஆசை என்று சொன்னாள் அந்த பெண். நான் அவளிடம், புத்தகம் படிப்பதற்கே தடை உத்தரவு போடுகிறவர் நீங்கள் பத்திரிகைக்கு எழுதுவதை எப்படி சகித்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டேன். அதற்கு அவள், படிக்க யார் புத்தகம் கொடுத்து உதவுகிறார்களோ அவர்கள்தான் இதற்கும் உதவுகிறார்கள் என்று சொன்னாள். புரியவில்லையே என்றேன் நான். பக்கத்து வீட்டு பெண் ஜனதாவின் பெயரில் ஒளிந்து கொண்டு அவள் வீட்டு விலாசத்தின் மூலம் பத்திரிகையில் எழுதி வருகிறேன். இந்த நிலையில் என்னுடைய எழுத்து எத்தனை தூரம் முன்னுக்கு வருமோ எனக்கு தெரியாது என்று தன்னுடைய நிலைமையை கூறி நிறுத்தினாள் அந்த பெண். அவள் சொன்னதை கேட்டபோது என்னுடைய மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா? ஜனதாவோடு ஒப்பிட்டு பார்த்தால் என்னுடைய கவலை அர்த்தமற்றது என்று தோன்றியதில் அதிசயம் ஒன்றுமில்லை அல்லவா? என்னுடைய கணவர் பிரமாதமாக என்னை தூக்கி வைத்து புகழவில்லை. ஆனால் இந்த மட்டும் என்னுடைய எழுத்துக்கு இடையூறு செய்யவும் இல்லை.
அது மட்டும் இல்லை, நேற்று என்ன நடந்தது தெரியுமா? நேற்று என்னுடைய கணவர் அலுவலகத்திலிருந்து வரும்போதே, இந்த வாரம் உனது கதைகள் சேர்ந்தாற்போல் 4, 5 பத்திரிகைகளில் வந்திருக்கிறதே என்று என்னை உற்சாகப்படுத்தும் விதத்தில் சொல்லிக்கொண்டே வந்தார். அதை கேட்டதும் நான் என்ன சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறாய்? எல்லாம் உங்களை கணவனாக அடைந்ததால் கிடைத்த பாக்கியம்தான் என்று சொன்னேன். என்னுடைய மனமாற்றத்திற்கு இதற்கு மேல் என்ன காரணம் வேண்டுமென்று நினைக்கிறாய்? இதற்கு மேல் என்ன எழுதுவதென்றே எனக்கு புரியவில்லை. நேரில் வந்தால் பேசிக்கொள்ளலாம். எப்போது வருகிறாய்? நீ வருகிற தேதியை குறித்து அனுப்பினால் எழுத்தாளர் தம்பதிகள் உன்னை வரவேற்க ஸ்டேஷனுக்கு வருவார்கள். அவசியம் எழுது. இப்படிக்கு நிர்மலா சுயம். கதை முடிவடைந்தது. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.